உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். விஜய் சிஎம் ஆகிவிட்டார். ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் திரையுலகில் சேர்ந்த பலர் அப்பாயின்மெண்ட்டிற்காக ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் சிஎம் ஆயிட்டாரு, ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவசர அவசரமாக ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி போயிட்டாரு. இந்த ரெண்டுத்தை பற்றி தான் இந்த வீடியோ உள்ள ரைட்டு பாருங்க. அதை முதல் விஷயம், விஜய் அவர்கள் தவேக கட்சி ஆரம்பித்த பொழுது சினிமாவுக்குள் இருப்பவர்களே வந்து ஒரு எக்ஸ்வலைதள கட்சி ஆரம்பித்தார் இல்லைங்களா? சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த, நான் பேர் சொல்ல விரும்பலை, பேர் சொல்லவும் வேணாம், எனக்கு தெரிஞ்ச சில சினிமாக்காரர்களே ஃபோன் பண்ணி பேசினாங்க வந்து, இதெல்லாம் ஏங்க விஜய்க்கு வேண்டாத வேலை, விஜயெல்லாம் வந்து ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டாருங்க, விஜயெல்லாம் தொடர்ந்து அரசியலே பண்ண முடியாதுங்க, எவ்வளோ வன்மம் பாருங்க. தன்னுடைய சக நடிகர், தன்னுடைய சினிமா தொழிலை சேர்ந்தவர், இன்னும் கேட்டால் தமிழ் சினிமாவுடைய உச்ச நடிகர், அவர் நடித்தா அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அந்த படத்திற்காக தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் தான் உச்சம். ஆனால் அவரை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக பேசுவாங்க. அது சினிமாக்காரர்களுடைய மனிதனுடைய இயல்பே அதுதான். ஆனால் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கட்சி சம்மந்தமாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன். வரிசையாக ஃபோன்லாம் வருது, அத்தனையும் நெகட்டிவான ஃபோன்ஸு. அப்புறமா அவருடைய விக்கிரவாண்டி மாநாடு, அது அடுத்தடுத்த சுற்றுப்பயணம், அது எல்லாம் வந்து கரூர் சம்பவம் வந்தப்போ மறுபடியும் ஒட்டு மொத்தமாக எல்லா சினிமாக்காரர்களும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்ன வந்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. மாட்டினாயா, வச்சு செய்ய போகிறாங்கய்யா, இதெல்லாம் வேணுமா உனக்கு? ஒழுங்காக 250 கோடி சம்பளத்தை வாங்கின்னு இருக்காம இங்கெல்லாம் வந்து அரசியல்லாம் வந்து படா படா முதலிங்க சும்மா எல்லாம் வந்து அரசியலில் அப்படியே கரைச்சி குடித்த ஜாம்பவான்கள், இதுக்கு மட்டியில் போய் சின்ன பஜ்ஜா மாட்டிக்கிட்டு என்னென்ன, இவர் பெரிய எம்ஜிஆரா, இவர் பெரிய அண்ணாதுரையா, இப்படியெல்லாம் வந்து இதே சினிமாவுக்குள் பயங்கரமாக பேசினவங்க உண்டு. அதே சமயம் ஆதரிச்சவங்க உண்டு. ஆதரிச்சவங்க எப்படின்னா, அவங்க ஒரு பெரிய நடிகர் கிடையாது, பெரிய டெக்னீஷியன்ஸ் கிடையாது, விஜய் கொஞ்சம் நெருக்கமானவர்கள். அவங்களுக்கே கூட சில சமயம் அவங்க வீட்டில் எல்லாம் பயமுறுத்திருக்காங்க பொழுது. ஏன் தேவையில்லாத வேலை? என்ன காரணம்னா, விஜய் ஜெயிக்க மாட்டார், விஜய் அரசியலில் பிரகாசிக்க மாட்டார் அப்படி இயல்பாக உள்ள பயத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ரைட் ஓகேன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா, ஒரு திருமண விழாவுக்கு த்ரிஷாவை கூட்டின்னு வந்துட்டார். அது ஒரு பெரிய பேசும் பொருளாக பேசப்பட்டது, மீடியாக்களில் விவாதமாலாம் கொண்டு வரப்பட்டது. ஒரு 3 இயக்குநர்கள் பேசியிருந்தாங்க, நின்றுட்டு பேசியிருந்த வீடியோ, அது வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சே பேசுனது. இவர் பெரிய இவரா, இவர் இதெல்லாம் இவருக்கு தேவையா? அவன் கட்சிக்காரன் உயிரை விட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான், நீ பாட்டுன்னு எடுத்துன்னு போகிற, கூட்டின்னு போகிற, அப்போ அவனுக்கு என்ன மதிப்பு? அப்படி இப்படின்னு பேசின அந்த வீடியோலாம் வந்து, ஆமாம் நான் பேசுகிறேன் நான், அதுக்காக என்ன? எங்கே ஒரு திரைப்படமே வந்ததுங்க விஜயை கேலி பண்ணி, விஜயை அப்பட்டமாக கேலி பண்ணி, விஜயை சித்தரித்து, நீலாம் ஒரு கோமாளி, நீலாம் 10 பைசாக்கு தேராத ஆள் அப்படின்னு. TN 2026 அதில் வந்து நட்டி என்கின்ற நட்ராஜெல்லாம் நடிச்சிருந்தார். அப்புறம் சோஷியல் மீடியாவில் அவரை கூட எல்லாம் கேட்டிருந்தாங்க, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க, நான் ஒரு நடிகைங்க, நான் பாட்டு நடிச்சேங்க அப்படின்னு. இதெல்லாம் பயங்கர வேடிக்கையாக இருக்குது வந்து. எந்த நடிகராக இருந்தாலும் சும்மா ஒரு ஒன்லைன் சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க இது யாரோட கதை அப்படின்னு. வந்து ஒரு சீன் பை சீன் எடுக்கிறாங்க, டைலாக் பை டைலாக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது விஜயோட கதைன்னே எனக்கு தெரியாதுங்க வந்து. இதில் ரஜினி சம்மந்தப்பட்ட கதையும் சொல்லியிருக்கிறோம் நாங்கள், அதை நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் விஜயை மட்டும் நாங்கள் அடிக்கலை, இப்படியா பல உருட்டுகள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இருந்தவங்க வெற்றி பெற்ற பிறகு என்ன ஆகும்? அது சினிமாக்காரர்களுடைய இயல்பு. ஒட்டு மொத்தமாக எத்தனை வாழ்த்துன்றீங்க, வாழ்த்து மலை, வாழ்த்து பூமாலை, போஸ்டர்கள் என்ன, வடபழனி கோடம்பாக்கம் ஒருத்தர் வந்து கோட்டுக்கு மோதிரம் போட்டவரெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சிருக்காரு வந்து. போஸ்டர் என்ன, வாழ்த்து என்ன, அடடடடடட, அதெல்லாம் விஜய் நோட் பண்ணி தான் வச்சுருக்காரு, நோட் பண்ணி தான் வச்சுருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பொழுது. சமீபமாக வழக்கம் போல் ஏதாவது விழா நடத்துவாங்களே, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, வலைதலைவனுக்கு வளைகாப்பு விழா, அப்புறம் சென்னை கோட்டையை பிடித்த எங்கள் அன்பு தளபதிக்கு வந்து தாலாட்டு விழா,
இப்படி ஏதாவது ஒரு விழாவை நடத்தி ஐஸை வச்சு கட்டியா அவர் புகழ் மாலையை இது பண்ணி எங்களுக்கு வந்து அந்த ஊரில் வந்து இடம் கிடக்குது, இந்த ஊரில் வந்து தரிசு நிலம் கிடக்குது, எங்களுக்கு வந்து ஏதாவது இது பண்ணி கொடுங்க, நாங்கள் ஸ்டுடியோ கட்டிக்கிறோம், நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இது கூட ரைட்டு, இது கூட இதுவாக இருக்கும். இன்னும் என்னென்ன முக்கியமான ஒரு விஷயம், இந்த விடியற் காலை காட்சி 4 AM அந்த காட்சிக்கு அனுமதி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம் வந்து. ஏங்க அந்த அனுமதி பிரச்சனை வந்ததே உங்களால் தானே வந்து, உங்களால் மீன் தேட்டருக்காரங்களால் தான் நான் சொல்கிறேன், சினிமாக்காரர்களால் தான். ஒழுங்காக அது பாட்டு கொடுத்து வச்சுருந்தாங்க. அது பாட்டு 4 மணி காட்சியோ 3 மணி காட்சியோ 5 மணி காட்சியோ உண்மையாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு காட்சி தான். ஆனால் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க, வாரிசு துணிவுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் ரிலீஸ் ஆன போது 2 ரசிகர் மேலேயும் நான் சொல்கிறேன், நான் இந்த கோயம்பேடில் இருக்கிற ரோகிணி தேட்டரில் அப்படியாப்பட்ட அமக்கலம் பண்ணி ஒரு ரசிகர் தண்ணி லாரி மேலே ஏறி விழுந்து அந்த வீட்டுக்கு போன ரிச்சி ஸ்ட்ரீட் உள்ள பேர் தான் ரிச்சி ஸ்ட்ரீட்டு. பாவம், ஒரு அன்றாடம் காட்சிங்க. ஒரு கொரியரில் வேலை செய்கிற பையன், அந்த குடும்பத்தையும் அவன் தான் காப்பாற்றிருக்கிறான். எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் பாருங்க வந்து. அதோடு நிறுத்தம் தான் தமிழக அரசு. கடந்த திமுக அரசு 4 மணி காட்சி 5 மணி காட்சி அதெல்லாம் ஒன்று கிடையாது, தூக்கி போடுங்கடான்ட்டாங்க. 11 மணி காட்சி தான். ஏதாவது ஒரு பிரபலமான ஹீரோட படம் வந்தால், முக்கியமான படம் வந்தால் சிறப்பு காட்சியாக 9 மணி காட்சி கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி என்ன விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம் இதெல்லாம் வந்தால் அந்த 4 AM காட்சிக்காக ஒரு பக்கம் பெங்களூரு, இன்னொரு பக்கம் நகரி திருப்பதி, அந்த பக்கம் கேரளா போய் ரசிகர்கள்லாம் படம் பார்த்தாங்க வந்து. இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரெல்லாம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு 500 கோடியோ 400 கோடியோ வந்து நஷ்டமாகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க காலையிலேயே போய் படம் பார்த்துட்டு ரிவ்யூ அடிச்சு விட்றாங்க. இந்த ரிவ்யூனால வந்து எங்களுக்கு வந்து கலெக்ஷன் அடிபட்டு போகுது. படம் நல்லா இல்லைனா அது என்ன இருக்குது வந்து 5 மணிக்கு 4 மணிக்கு தெரிய போகிறது, 9 மணிக்கு தெரிய போகுது. இங்கே ரிவ்யூ இது பண்ணிடுறாங்க. அப்புறமா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கங்குவா மாதிரி படங்கள் வந்து தியேட்டருக்காரங்களாம் அதர் ஸ்டேட்டில் நகரி, திருப்பதி, பெங்களூரு, ஊத்துக்கோட்டை இந்த பக்கம்லாம் இருக்குது இல்லை, அந்த பார்டரில் அந்த தேட்டருக்காரெல்லாம் பிடிச்சி இனிமேல் வந்து ரிவ்யூ எடுக்கணும், தேட்டர் முன்னாடி எடுக்க வச்சுன்னா அவ்வளோதான், தொலைச்சி விடுவார் ராஸ்கல், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. ரிவ்யூ தேட்டர் முன்னாடி எடுத்தால் தானே, அப்படியே போய் ஆந்திரா பார்டரில் போய் நின்று எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் நின்று எடுத்துக்கிறோன்னு எடுத்தாச்சு வந்து. இல்லை ஏங்க, கல்யாணத்தில் சீப்பு ஒழிச்சு வச்சுருக்க கதையாக வந்து படத்தை நல்லா எடுக்காமல் 4 மணிக்கு வந்து பேசிட்டாங்க, 3 மணிக்கு வந்து பேசிட்டாங்க, எங்கள் படத்தை தேட்டர் முன்னாடி நின்று ரிவ்யூ கொடுத்துட்டாங்க, பப்ளிக் எல்லாம் வந்து பைட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதே பப்ளிக் தான் வந்து பைட்ஸ் கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதே ரிவ்யூவர்ஸ் தான் நல்ல படத்தை நல்ல படம்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மறுபடியும் அந்த வெடிகாலம் இந்த காட்சிக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னா நிச்சயமாக விஜய் அதை விரும்பவில்லை என்ற ஒரு தகவல். சிஎம் விஜய் அதை விரும்பவில்லை. காரணம் என்னன்னா, அந்த கசப்பான சம்பவத்தில் அவருக்கும் மனம் பெரிய அளவில் காயப்பட்டிருக்கு. இன்னைக்கு நேற்று ரசிகன் தானங்க இன்னைக்கு தொண்டை தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய உச்சாணி கொம்பில் உட்கார வச்சிருக்கான். அவன் நல்லா இருக்கணும்ல, அவன் நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருப்போம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த 4 மணி 3 மணி 5 மணிலாம் கொடுக்குறப்போ குடியிருப்புக்குள்ளே இருக்கிற குடியிருப்பு பகுதியில் உள்ள தேட்டர்களில் எவ்வளோ பெரிய தொந்தரவுலாம் அனுபவிச்சிருக்காங்க தெரியுங்களா? அவங்களாம் பட்டாசு கொளுத்தி இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள போடுறது, படம் பார்க்க வரவங்க மேலே வந்து பாலவாரி ஊத்துறது, அது என்ன மனநிலையில் இருக்குன்னு தெரியாது. வந்து வெடிய காலம் 4 மணிக்கு வந்து அந்த மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்குங்க. அப்போ தாங்க ஆழ்ந்து தூக்கமே வரும். ராத்திரி பூரா சரக்கை போட்டு 4 மணிக்கு வந்து அதே ஆங்ஓவரோட அமக்கலம் பண்ண ரசிகர்லாம் உண்டு. நான் அந்த ரசிகர் இந்த ரசிகர் பிரித்து பேசலை. அதனால் முதல்வர் விஜய் அந்த 4 மணி காட்சியை கொடுப்பதற்கு விரும்பவில்லை என்பது தான். படம் நல்லா இருந்தால் எத்தனை காட்சி வேணாலும் ஓடும். படம் பார்க்குறோம் போய் பார்த்து மாட்டோம். உங்களுக்கு ஏன் வந்து, ஏன்னா நீங்கள் இங்கே போடலான்னு நினைக்கிச்சுங்க. சில ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு படத்துக்கு எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க. ரெட்ரோன்னு நினைக்கிறேன் அந்த படமாக எதோ படம் தெரியல, வந்து எல்லா ஸ்டேட்லேயும் அறிக்கை கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து 4 மணி காட்சிலாம் ஓட்டக்கூடாது, 9 மணிக்கு தான். தமிழ்நாட்டில் என்ன டைமுக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அங்கே தானே. ஆனால் விடுவாங்களா? இலங்கையில் போய் படம் பார்த்தாங்க, இங்கே வந்து துபாயில் போய் படம் பார்த்தாங்க. அந்த படத்தோட ரிசல்ட் என்ன முதல் காட்சியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வந்து வேறு லெவலில் ஆயிடுச்சு. இதெல்லாம் தடுக்கலாம் முடியவே முடியாது. வந்து இதெல்லாம் மீறி விஜய் மாதிரி அவர் சினிமாவில் கரகண்ட அவருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஐஸ் வச்சு அவர் புகழ்ந்து பாராட்டி, எப்பவுமே அதை விரும்பாத ஒரு நபர் வந்து அவர். ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது சினிமா நூற்றாண்டு விழாவிற்கு விஜய்க்கு பின்னாடி வரிசையில் எந்த பின்னாடி கடைசியில் கம்பி கட்டி வச்சிருக்கும் பாருங்க, அந்த வரிசையில் இருக்கையை உட்கார வச்சிங்கல்ல, நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க.
முன்னாடி இருந்த ஹீரோக்கெல்லாம் நான் சொல்லலை, பாவம் அவங்கள உட்கார வச்சுட்டாங்க, அவங்க அது காரணம் இல்லை. ஆக்சுவலாக அந்த இடத்த கொடுத்தது யார் தெரியுங்களா? அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தபோது ஸ்ருதிஹாசனுங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தது, நீங்கள் வந்து உட்காந்து இல்லைம்மா நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடி போய் உட்காந்தார் விஜய். இன்னைக்கு பார்த்தீங்களா, காலம் என்றைக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. வந்து கீழே இருக்கணும் மேலே இருக்கணும், மேலே இருக்கணும் கீழே கொண்டு வரும். வாழ்க்கை ஒரு வட்டம், அவர் சொன்னது தான். வந்து காலமும் அப்படி தான். இன்றைக்கி எடுத்து போய் கோட்டையில் உட்கார வச்சுருச்சு இல்லை காலம், பின்னு இருக்கையில் உட்கார வச்சுட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் ஒவ்வொரு தலைவராக போய் வாழ்த்து சொல்லிகிட்டு இருந்தார். விஜய் ஒவ்வொரு தலைவராக போய் வாழ்த்து பெற்றுக்கிட்டு இருந்தார், சந்திச்சார், பொக்கே கொடுத்தாரு, எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பேர்லாம் சொன்னாங்க ரஜினி வீட்டுக்கு போவாரா, ரஜினி வீட்டுக்கு போவாரான்னு. நான் கூட சொல்லியிருந்தேன், அவருக்கு என்ன வந்து பங்காளி சண்டையா அல்லது வாய்க்கா வரப்பு பிரச்சனையா அவங்க 2 பேருக்குள்ள, இல்லை போயஸ் கார்டனில் இவர் இடத்துக்கு பக்கத்தில் அவர் வீடு கட்டிட்டு ஒரே காம்பவுண்ட் சவரில் இருக்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து அவர் சீனியருங்க, அவர் 72 73 வயசாகுது. வந்து ஒரு 172 73 74 அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காரு. அவர் பார்த்து வளர்ந்த ஒரு நடிகர் இவர். இன்னைக்கு ஒரு சிஎம் வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. கண்டிப்பாக ரஜினி போய் பார்ப்பாருன்னு 2 நாளைக்கு முன்னாடி திப்புன்னு கிளம்பிட்டாப்புல ரஜினி. கிளம்பி ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க என்னங்க இதை பற்றி அப்படின்னு. முகலாம் மாதிரி போய் அதெல்லாம் பதிலே சொல்ல முடியாது போங்க அப்படின்ட்டு போயிட்டார். திடீர்னு எல்லாரும் வந்து எங்கே போகிறாருன்னு தெரியல. ஒருத்தர் டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னாங்க. இல்லை இமயமலைக்கு போகிறாரு. அவர் பயங்கர அப்செட் ஆகிட்டார். போய் இமயமலையில் போய் அந்த குகை உள்ள ஒரு 5 நாள் உட்காந்துட்டு வந்தால் தான் அவருக்கு வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து பாம்பேக்கு போகிறாரு இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா கட் பண்ணால் பெங்களூரில் இருக்கார். பெங்களூரில் வாழும் கலை அந்த இவர் ஒருத்தர் இருப்பார், சாமியார் ஸ்ரீ ரவிசங்கர். அவருடைய இந்த வாழும் கலை அந்த பயிற்சி வகுப்பாக ஏதோ ஒரு வகுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூட அதில் கலந்துக்கிட்டு இருக்கார். அப்போ ரஜினி அவர் அங்கே ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னென்னா, நான் 26 வருஷம் ஆச்சு பெங்களூரை விட்டு வெளியே வந்து எங்கள் சென்னைக்கு வந்து. அதனால் வந்து கன்னடம் வந்து எனக்கு சரளமாக வரல முன்ன மாதிரி. அதே சமயத்தில் அந்த லாங்குவேஜை நான் மறக்கலை. ஆனால் முதல்ல இந்த ஆசிரமத்துக்கு, இந்த வாழும் கலை ஆசிரமத்துக்கு நான் வந்தபொழுது அவ்வளோ வந்து மைண்ட் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது, அவ்வளோ அருமையாக இருந்தது. இங்கே வரணுமான்னு நான்லாம் யோசனை பண்ணேன். ஆனால் வந்த பிறகு எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிது. குறிப்பாக இங்கே 2 குதிரைங்க இருக்குது, 2 ஒயிட் ஹார்ஸ் இருக்குது. அந்த ஒயிட் ஹார்ஸில் ஒரு குதிரையோட பேர் என்ன தெரியுங்களா? ரஜினி அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். இப்படி நான் இருந்துகிட்டு இருந்தப்போ அப்போ அந்த குருஜி வந்தார். வந்து ரஜினி இன்னைக்கு நல்ல நாள், நிறைய பக்தர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, என் கூட வாங்கலை நீங்கள் அந்த பக்தர்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு. இல்லை குருஜி, நான் வந்துட்டு அவங்களுக்கு தொந்தரவாயிடும், அவங்களுக்கு தொந்தரவாயிடும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு தொந்தரவு இல்லை, வாங்க அப்படின்னு. நானும் பயங்கரமாக தயங்கினேன். அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, நம்ம போனோம்னா என்ன ஆகும்? இவர் வேறு அந்த ஆன்மீக சொற்பொழி ஆற்றணும், எல்லாரையும் சந்திக்கணும், என்னடா அதுன்ட்டு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் சிரிச்சுக்கிட்டே வாங்கன்னாரு. நான் போயிட்டோன்னே அவ்வளோ கூட்டம் அரங்கம் முழுக்க. ஒருத்தர் கூட என்னை கண்டுக்கவே இல்லை. அவ்வளோ பேரில் ஒருத்தர் கூட என்னை சுத்தமாக கண்டுகொள்ளவே இல்லை. அவங்க நான் பார்த்து சில பேருக்கு ஹாய் காட்டுறேன், அவங்க ஹாயெல்லாம் காட்டவே இல்லை. அவங்க வராங்க, அந்த குருஜிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, அவருடைய சொற்பொழிவு கேட்குறாங்க, அவங்க பாட்டு கலைஞ்சி போய்கிட்டே இருக்கிறாங்க. ரஜினிகாந்த்னு ஒருத்தனை அவங்க வந்து எங்களில் ஒரு ஆள் தான், நீலாம் ஒன்றும் கொம்பு முளைச்ச ஆள் கிடையாது அப்படின்னு சுத்தமாக அவங்க வந்து கண்டுக்காத போது தான் எனக்குள்ளே இருந்த அந்த ஈகோவை நான் தூக்கி வெளியே அடித்தேன். அப்போ தான் நான் நினச்சேன், நாமெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஆள், நாமளாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம் ஒரு சூப்பர் ஸ்டார், நாம் ஒரு பெரிய ஆள், நாம் ஒரு இதுன்னு. நத்திங், ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஆக்சுவலாக இது யாருக்கு சொல்ல வந்தார், யாருக்கு சொல்கிறாருன்னு தெரியல. வந்து அதை தாண்டி அவர் நிறைய ஆன்மீகத்தை பேசக்கூடியது. இதெல்லாம் மீறி எனக்கு என்னென்னா, வாங்க தம்பி போயஸ் கார்டன் வரீங்களா, வாங்க சிஎம் வாங்க, உங்களுக்கு வாங்கிங்க, வாழ்த்துக்கள், கட்டிப்பிடிங்க, ஒரு போஸ்ட் கொடுங்க, ஒரு நல்ல ஆட்சி கொடுங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இவர் சந்திக்கக்கூடாதுன்னே கிளம்பி போயிருக்கார் பொழுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நேற்று சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு பொதுவாக வந்து அந்த இதுக்கு வாக்கெடுப்புக்கு பிறகு பேசினார். ஒரு இதுவே பிரமாதமாக பேசிட்டாருன்னு முதல் வீடியோவை எங்கேருந்து வருது தெரியுங்களா? சத்யராஜ்கிட்ட இருந்து, நடிகர் சத்யராஜ்கிட்ட இருந்து. அவருக்கு என்ன காரணம்னு தெரியலைங்க. விஜய் ஏன் வந்து கொஞ்ச நாள் ரஜினியை போட்டு அடின்னு நடிச்சிட்டு இருந்தார். அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா இவர் வந்து புரட்சி தமிழன், அவர் வந்து கன்னட வெறியன்.
சொல்கிற ஒரு பேச்சுக்கு வந்து, இல்லைன்னா ஒரு கன்னட ஆளுமை இல்லது கன்னடக்காரன், அதனால் வந்து ஒரு புரட்சி தமிழன் வந்து தன்னை வந்து புரட்சி தமிழனா எங்கே வேணாலும் காட்டிக்கணுன்றதுக்காக தொடர்ச்சியாக ரஜினியை அடி 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 அடின்னு அடித்து அதுக்கப்புறம் ரஜினிகிட்டே சரண்டர் ஆனார் கூலின்னு ஒரு படத்தில். அவரால் லோகேஷ் கனகராஜ் கிட்ட பேசி அதுதான் தகவல் வந்தது. இப்போ ரஜினி ரசிகர் பூரா என்ன அடி அடின்னு நடிக்கிறாங்க, எனக்கு ஒரு வேஷத்தை ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரஜினி சிரிச்சுக்கிட்டே வாங்க மிஸ்டர் பாரத்தில் தம்பிக்கு அந்த ஊரில் என் கூட நடித்தவர் தான், பரவாயில்ல நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் வந்து ஒன்றுமே ஓடாமல் போயிடுச்சு. அது வேறு விஷயம். ஆனால் விஜய் ஏன் இந்த அடி அடிக்கிறாருன்னு தெரியல. வந்து யாரை மகிழ்விப்பதற்காக, யாரை உற்சாகப்படுத்துவதற்காக, இல்லது அவ்வளோ கோபம் உங்கள் மேலே இருக்குதா விஜய் மேலே? இப்போ விஜய்க்கும் உங்களுக்குமான பர்சனல் பிரச்சனை என்ன? அது ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாமே. என்ன இந்த மாதிரி தகராறு பண்ணாருங்க, சாலை கிராமத்தில் நான் போயிட்டு இருந்தேன், என் கார் மேலே கல் எடுத்து அடிச்சாரு, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இல்லது வந்து நான் வந்து சாலை கிராமத்தில் வந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன், அந்த கிளாஸை தட்டி விட்டு போனார், ஏதாவது சொல்லலாம். ஆனால் என்ன இதுவோ தெரியல. வந்து அவர் பான்னு விடாமல் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்போ என்ன நடக்குன்னா, அவருடைய மகன் சிபிராஜ் தன் தந்தைக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக அவர் ஒரு பதிவு போடுவார். அந்த பதிவில் கூட எனக்கு நம்பகத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது. வந்து ரெண்டு பேருமே வந்து பேசி வச்சுட்டு போடுறாங்களோ என்னவோ தெரியல. வந்து சரி, உண்மையாகவே வந்து சிஎம் விஜயோட ரசிகரா சிபிராஜ் இருந்தாலும் இருக்கலாம், ஓகே. யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாதுங்க, நீங்கள் தாமதப்படுத்தலாம், யாராக இருந்தாலும் சரி. அந்த விதை விருட்சம் ஆகும் அப்படின்னா ஆகியே தீரும். அப்படியாப்பட்ட ஒரு விருட்சமாகத்தான் சிஎம் விஜய் வந்திருக்கிறார் என்பதால் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.